வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து Thursday பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கூல் ரிலேட்டட் திங்ஸ் வாங்கணும்னு இருந்துச்சு. அதனால் நேராக இவங்களை டியூஷன்லேருந்து கூட்டிகிட்டு நேராக அப்படியே கடைக்கு போயிட்டு அங்கே ஆப்வியஸ்லி திங்ஸை நம்ம வாங்க போகிறோன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்காமல் பசங்க வருவாங்களா. ஸோ கொஞ்சம் கொறுக்கிறதுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு லக்ஷ்மி வந்து ஒரு மாப் ஸ்டிக் கேட்டிருந்தா. நான் ஒரு மாப் ஸ்டிக் வந்து டிமார்ட்டில் வாங்கி கொடுத்து அது ரிஜெக்ட் பண்ணிட்டான். அது அட்லீஸ்ட் ஓப்பன் பண்ணாமல் இருந்திருந்தா நான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது பண்ணியிருப்பேன். அதுவும் வேஸ்ட்டு. பேக்கெட் ஓப்பன் பண்ணிட்டா சரி அந்த மாப் ஸ்டிக்கை ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லி புது மாப் ஸ்டிக் கேட்டிருந்தா. அவளுக்கு ஃபோட்டோ எல்லாம் காட்டிட்டு அப்ரூவல் வாங்கிட்டு தான் போயிட்டு மாப் ஸ்டிக் வாங்க போனேன். இப்போ டின்னருக்கு வந்து சிக்கன் அண்ட் சப்பாத்தி. ஸோ நான் ரெசிபி சொல்லிட்டே தான் வீடியோ எடுத்தேன். பட் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை. ஏன்னா கேமரா ப்ராப்ளம், ஃபோன் ப்ராப்ளம். ஸோ ரொம்ப சாரி. ஏன்னா நம்ம பிக்சர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றலாம். எனக்கே இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. ஸோ ரொம்ப சாரி. இது கஷ்டமாக இருக்கும், கண்ணுக்கே கஷ்டமாக இருக்கும், ஒரு மாதிரி ஷேக்கியாக இருக்கும். பட் இந்த வாரம் வந்து நம்ம புது ஃபோன் வாங்குவோம். ஓகே, ஸோ நல்லதாக பார்த்து வாங்குகிறேன். ஸோ சிக்கன் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். சிம்பிள் தான். நல்லா எண்ணெய் விட்டுட்டு கடலை எண்ணெய் தான் போட்டிருக்கேன். கோல்டு ப்ரெஸ்டு செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய். அதில் வந்து கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிச்சிட்டு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். ஓகேவா? நல்லா ஃப்ரெஷ் பச்சை மசாலா வதக்காமல் அப்படியே அரைக்கிறது. மிக்சியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இருந்தால் போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் புதினா இல்லை. கொத்தமல்லி, பச்சை மிளகா நான் லேசாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டு தான் சேர்த்துருக்கிறேன். ஸோ பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு கூட ஒரு வெங்காயம் வச்சு நான் அரைச்சிருக்கேன். ஸோ அரைக்கிறதுக்கு நமக்கு பேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதுதான் பச்சை மசாலா. கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இருந்தாலும் போட்டு அரைச்சிட்டு ஸோ எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிச்சிட்டு நல்லா அதில் வந்து வெங்காயம் போடுங்க. கூடிய இந்த விழுது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், அவ்வளோதான். தக்காளி போட்டுருங்க, நல்லா வதக்குங்க, உப்பு போட்டுருங்க, சிக்கன் போடுங்க, நல்லா ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு 5 to 10 minutes ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அருமையாக இருக்குது வாசனை. ஸோ மெயின் அந்த விழுது தான். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி கூட லேசாக, ரொம்ப எல்லாம் லேசாக. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 minutes 10 minutes ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த குவாலிட்டி, கேமரா குவாலிட்டி, பிக்சர் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி நல்லாவே இல்லை. பசங்களே என்னை வந்து என்ன சொல்கிற திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கே இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. ஸோ புது கேமரா வந்து இந்த வாரத்துக்குள்ளே, இன்னைக்கு Thursday. ஸோ இந்த வாரத்துக்குள்ளே ஆர்டர் பண்ணிடணும். இந்த கேமரா ஃபுல்லாக போச்சு. இந்த மொபைல் வந்து ஃபுல்லு போச்சு. கேமரா வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இப்படி கிட்ட போனாக்கா இந்த ஸ்டீம் எல்லாம் உள்ளே போயிருக்குது போல். ஸோ இந்த கேமரா ஏற்கனவே டேமேஜ். மறுபடியும் கேமரா. இந்த மொபைல் ஓகே, இப்போ மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். இது ஏற்கனவே டேமேஜ் ஆன மொபைல். ஸோ பாருங்கள், இது வந்து நல்லா ஹையில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இது அப்படியே லேசாக மேலே பெப்பர் இது பண்ணி கூட நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா லேசாக சுடு தண்ணி ஊற்றிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது சிம்மர் ஆக விட்டுருவேன். நல்லா ஸ்லோ குக் ஆகட்டும். நமக்கு வந்து கிரேவி கொஞ்சம் தேவை. எனக்கு தண்ணி சூடாயிட்டிருக்கு பாருங்கள். எப்படி எண்ணெய் பாருங்கள் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். ஸோ இது வந்து ஓன்லி சிக்கன் லெக்ஸ், ஃபுல் லெக்கை வந்து பீஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். இது ரைஸோட எனக்கு கொஞ்சம் ரைஸ் இருக்குது எனக்கு. ஸோ ரைஸோட எனக்கு கொஞ்சம் கிரேவி வேணும். இதுக்கு வந்து கொத்தமல்லி போட்டு அரைச்சிருக்கிறதுனால இதுக்கு கார்னிஷில் எதுவுமே தேவையில்லை. அண்ட் வேணும்னாக்கா இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கரம் மசாலாவோ, சிக்கன் மசாலாவோ, மட்டன் மசாலாவோ, இல்லை கிச்சன் கிங் எனி மசாலா ஃப்ளேவருக்கு லாஸ்ட்டில் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இறக்கிடும். சப்பாத்தி ரெண்டுமே டன். சிக்கன் டின்னர் பாருங்கள். சப்பாத்தி ஃபுல்கா எனக்கு, விஹானுக்கு ஃபுல்கா. ஸோ மேலே ஃபுல்கா இருக்குது, கீழே வந்து எண்ணெய் சப்பாத்தி இருக்குது. அத்தருக்கு அதுதான் பிடிக்கும். சிக்கன் பாருங்கள். டடாயிங் என்ன மாதிரி கன்சிஸ்டன்சி. ரொம்ப எல்லாம் எண்ணெய் ஊற்றாமல். ரொம்ப சாரி கேமரா குவாலிட்டிக்கு. அண்ட் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு கரம் மசாலா கொஞ்சோண்டு போட்டிருக்கு ஃப்ளேவருக்கு. சிக்கன் அண்ட் சப்பாத்தி அண்ட் சிக்கன் சூடாக ரெடியாக இருக்குது. லெட்ஸ் என்ஜாய். குட் மார்னிங். பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து வெஜிடபிள் புலாவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதக்கி பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கூட வந்து கொஞ்சம் இஞ்சி, பூண்டு பாருங்கள். ஒரு 3 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன்.
ஸோ 3 ஏலக்காய், ஒரு கப்புக்கு ஒரு ஏலக்காய் சரியாக இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நறுக்குனா, கொத்தமல்லி, புதினா கண்டிப்பாக போட்டுக்கோங்க, வீட்டில் புதினா இல்லை. கூடிய வந்து கொஞ்சம் பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து பூ, அந்த பூ இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் சோம்பு எல்லாமே அரைச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து கிராம்பு, ஒரு குட்டி பூ வந்து ஆப்ஷனல் தான், இல்லைன்னா கூட விட்டுறலாம், கொஞ்சம் பட்டை, அவ்வளோதான். ஸோ நம்ம வீட்டில் புதினா கண்டிப்பாக போட்டுக்கோங்க, கொத்தமல்லி மட்டும் தான் இருக்குது, அதனால் அரைச்சிருவோம். ஸோ கொஞ்சம் வெங்காயம் வச்சு அரைச்சிட்ருக்கேன், அப்போ தான் கன்சிஸ்டன்சி அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பச்சை மசாலா பேஸ்ட் ரெடி. கொஞ்சம் எண்ணெய் அண்ட் நெய். ஸோ வெங்காயம் கூடியே இந்த பச்சை மசாலா பேஸ்ட்டு நல்லா போட்டு வதக்கிக்கணும். எண்ணெயில் எதுவுமே சேர்த்துக்கல, எந்த ஸ்பைசஸும் சேர்த்துக்கல. இந்த பச்சை மசாலா கூடியே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் வச்சு கூட அரைச்சி சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வதங்கின அப்புறம் தக்காளி பேஸ்ட் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரே ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ஏன்னா குக்கரில் தான் செய்ய போகிறோம், ஒரே விசில். ஸோ இது நல்லா குக் ஆகிடும். ஸோ பீன்ஸ், கேரட் தான் போட்டிருக்கேன். ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த புலாவோ பிரியாணியோ. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு மஷ்ரூம்ஸ் வச்சு கூட செய்யலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் தொன்னை பிரியாணி ஸ்டைலில். ஸோ உப்பு சேர்த்துக்கிட்டாச்சு, தண்ணி சேர்த்துக்கிட்டாச்சு, கொதி வரப்போதே இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். இது வந்து பாஸ்மதி ரைஸில் தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ 15 மினிட்ஸ்க்கு ஊறி இருக்குது. ஸோ அது போதும். சீரக சம்பா ரைஸ்லேயும் செய்யலாம். ஸோ லெமன் வேணும்னா சேர்த்துக்கோங்க, நான் சேர்த்துக்கல, ஏன்னா அந்த தக்காளி புளிப்பை கரெக்டாக இருக்குது. ஒரே ஒரு விசில் தான் வைக்க போகிறேன். பன்னீர் கீ ரோஸ்ட் மாதிரி செஞ்சிட்ருக்கேன், இல்லை பன்னீர் ஸ்டர் ஃப்ரைன்னு வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் நெய்யில் பன்னீரை போட்டுட்டு கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடர், பேருக்கு பெப்பர், சால்ட் பெப்பர் கூட கொஞ்சோண்டு சாட் மசாலா, ஸோ கொஞ்சம் வெல்லம் பவுடர், வெல்லம் தூள் கொஞ்சம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. வெல்லம் இல்லைனாக்கா ப்ரௌன் சுகர் அந்த மாதிரி, இல்லை நார்மல் சுகர் கூட சேர்த்துக்கலாம், வெல்லம் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு பேக்கெட் இந்த ஆரிகானோ சீசனிங், இந்த பீட்சா கூட கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த பேக்கெட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன். ஸோ ஒரு பேக்கெட் ஆரிகானோ, அவ்வளோதான். வெல்கம் பேக். ஸோ எங்கள் பாவம் ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு, இவள்தும் அவள் ஹஸ்பண்டு தான் ஊருக்கு கூப்பிட்டுட்ருக்கானா. ஸோ வந்து ஒரு மாதிரி அழுது சொல்கிறான். நான் அங்கே போய் என்ன பண்ணுறது, ஒரே ஃபுல் குடி, அதை குடிக்கும் போது மைண்ட் வேலை செய்கிறதில்ல. ஸோ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இல்லை நான் போயிட்டு அங்கே ஒரு வாரம் 10 நாள் இருந்து தான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே அப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், ஸோ காலையிலேயே குடி ஸ்டார்ட் ஆகி போதான். சரி அதான் ஒரு வாரம் போயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, எல்லா லக்ஷ்மி வீடு பெருக்கி தொடச்சிட்டா. ஸோ சாமி விளக்கு வச்சாச்சு, கும்பிட்டாச்சு, பசங்க ஸ்கூல் போயாச்சு, வேலை எல்லாம் டன். இன்றைக்கி சாயங்காலம் தான் ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வராங்க. இது என்னன்னா லக்ஷ்மிக்கு இதை பாருங்கள், இது வந்து துரு பிடிச்ச ஆணி. இது குப்பையில் எடுக்கும்போது கையில் படம் இல்லையா, ஸோ இதை நம்ம தூக்கி போடும்போது ஏதோ ஒரு கவரில் போட்டு போடுவோம். இப்போ யாருன்னா ஒரு பசுவே சாப்பிடுச்சு, இல்லை தூக்கி போடும்போது கையிலே பட்டுச்சுன்னா டெட்னஸ் போடணும், ரொம்ப டேஞ்சர் இது. அதனால் இந்த மாதிரி ஏதாவது உடஞ்சி போன பிளேடு, இல்லை இந்த கண்ணாடி மாதிரி ஐட்டம்ஸ், பிளேடு மாதிரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி துரும் பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நல்லா சேஃபாக செக்யூராக பண்ணி முடிஞ்சால் இது இன்னொரு கவருக்குள்ளே போட்டுடணும். உந்து சாப்பிட ಎರಡು இட்லி, அது குழந்தைக்கு ஊட்டுறதுக்கு இட்லி இருந்தாக்கா வாங்கிட்டு போவோம். ஸோ இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இங்கே நம்ம வேலை செய்கிற வீட்டில் யார் வீட்டிலனா
இட்லி இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. பருப்பு வச்சா கொஞ்சம் பருப்பு சாதம் அப்படி. இந்த பசங்க பார்த்திங்கன்னா அப்படியே வளர்ந்துருவாங்க அழகாக. நம்ம தான் வந்து அவ்வளோ பார்த்து பிளான் பண்ணி ஹைஜீன் அது இது க்ளீனாக. குழந்தை பார்த்திங்கன்னா சின்ன வயசு தானே, லக்ஷ்மிக்குன்னா 24 வயசு தான் இருக்கும். அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறா. அண்ட் 2 பசங்களும், பெரிய பொண்ணுக்குன்னா இப்போ ஒரு 4 வயசு ஆகும் போல் இருக்குது, 4-5 வயசு ஆகும் போல் இருக்குது. இப்போ இப்போ இந்த குழந்தைக்கு வந்து ஒரு 8 மாதம் ஆகும் போல் இருக்குது. உட்கார வச்சு அழகாக உட்காந்துட்டுருமா, அவள் பாட்டு காட்டிகிட்டு இருப்பாள். அவள் அக்காவை கூப்பிட்டு அக்காவும் பொறுமையாக அந்த தம்பியை கூடியே இருக்கும். ஏதாவது கொடுத்தா அழகாக சாப்பிட்டுப்பான். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி ஆர்கானிக்காக வளர்கிற பசங்க இவங்க எல்லாம். இன்னொரு வேலை பண்ணேன் அந்த கேப்பில். ஸோ பாருங்கள், இந்த ஷீட் இருந்துச்சு என்கிட்ட, ரோல் வரும். ஓகே, ரோல். ஸோ இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கட்டை இல்லையா, இந்த மாதிரி கட்டை இது. ஸோ இது மேலே வந்து ஒரு ஷீட் மாதிரி போட்டுட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஷீட்டுனாக்கா இது இந்த ஷீட் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி இங்கே போட்டிருந்த ஷீட் வந்து க்ரீம் கலர். ஓகே, ஸோ அது துடைக்கிறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா இங்கே எண்ணெய் வைக்கிறேன், அப்புறம் வந்து இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி உருட்டுறது, இதில் இருந்து பவுடர் அதெல்லாம். ஸோ டெய்லி ஒரு ரவுண்டு துடைச்சிடுறது, தண்ணி ஊற்றியும் துடைக்கல. ஏன்னா அது வந்து நல்லா பிளாஸ்டிக் ரப்பர் ஷீட். பட் கரை பிடிக்குது. கரை வந்து என்னால் அது என்ன தான் எடுத்து பாருங்கள் இங்கே வச்சுருக்கேன், என்ன தான் எடுத்து தேய்ச்சி சோப் போட்டு பண்ணாலும் கரை போவே மாட்டேங்குது. பாருங்கள் இப்படி இருக்குது இந்த கரை. என்ன பண்ணுறது? ஸோ அழகாக அந்த ஸ்பேஸுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணி இது பண்ணியிருந்தேன். ஸோ ஷீட் நல்லா இருக்குது. ஓகே, இங்கே எல்லாமே இந்த ஷீட் தான் போட்டிருக்கேன். ஆனால் இது போவே மாட்டேங்குது. என்ன தான் சோப் போட்டு ப்ரஷ் போட்டு தேய்ச்சாலும் போக மாட்டேங்குது. அது கழுவணும், பார்ப்போம் போதா என்ன கரைன்னு. ஃபுல்லாக போகிறதே இல்லை, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். அதனால் இந்த ஷீட் இருந்துச்சு கொஞ்சம் மீந்துது. ஸோ நல்லா பீஸாக இது பார்த்தா தெரியல தானே, அத்தனை பீஸ் இதில் ஜாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து அப்படியே ஒட்ட வச்சிடலாம் அண்ட் பீலும் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இதுக்கு எதுவுமே டேமேஜ் ஆகாது. இது எங்கே வேணால் ஒட்ட வச்சுக்கலாம். எல்லா சர்ஃபேஸில் ஒட்டமான்னு தெரியல, இது மாதிரி ட்ரை சர்ஃபேஸில் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இங்கே வந்து எண்ணெய் கண்டெய்னர்ஸ் இருக்குது, டிஷ்யூஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து தண்ணி ஏதாவது பட்டுச்சு, ஆயில் பட்டுச்சுன்னா கொஞ்சம் வெட் டிஷ்யூ கிளாத் வச்சு கூட தொடச்சிக்கலாம். பார்க்குறதுக்கும் நல்லதாக இருக்குது. ஏதோ இதெல்லாம் ஜுகாடு, ஜீரோ வேஸ்டேஜ் பட்ஜெட் ஜுகாடு. இந்த மாதிரி மிச்சம் மீதியை வச்சு டச்சப் பேச்சப் பஞ்சரிங் எல்லாம் பண்ணுறது நமக்கு ரொம்பவே நல்லா வரும். ஸோ சும்மா உட்காந்துறது 5-10 நிமிஷம் தான் ஆச்சு. ஸோ இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் ஷீட்ஸ் இருந்தால் பாருங்கள். இப்போ மேலே இருக்குல்ல, இருங்க, இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக டஸ்ட் இருக்கும். அது மேலே வந்து கொஞ்சம் பேப்பர்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம ஷீட்ஸ் போட்டு மேலே ஒட்டிட்டோனாக்கா, இப்போ ஃப்ரிட்ஜ் மேலேயும் வச்சுருக்கேன். ஸோ பீல் பண்ணி நமக்கு எப்போ ரொம்ப அழுக்காக இருக்கு தோணுதோ பீல் பண்ணிவிட்டு வேறு போட்டுடலாம். ஈஸி. பாருங்க என்னோட சிம்பிள் கோலம். ஸோ இன்றைக்கி பசங்க வர்றதுக்கு 4:30 மணி ஆகிடும். ஏன்னா அத்தருக்கு வந்து ஆலன் கிளாஸ் இருக்குது. இன்றைக்கி ஒரு புது சாம்பிராணி, நான் இது கடைக்கு போகிறது இல்லைங்களா, இது வந்து சந்தனம் சாம்பிராணி கப்பு. அவ்வளோ நல்லா இருக்குது. சரி, ஹஸ்பண்ட் வரத்துக்கும் சாயங்காலம் ஆகிடும். 1 மணி ஃப்ளைட்டு போல். இப்போ லக்ஷ்மி ஊருக்கு போயிட்டா எப்போ போவாளோ, அதுவும் நான் வந்து சடனாக போகிற மாதிரி கூட இருக்கும். போனால் எப்போ அவகிட்ட ஃபோனும் இல்லை, அவள் ஹஸ்பண்ட் வந்து இவகிட்ட ஃபோனும் கொடுத்து வைக்கல. அதுதான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறது, இவளுக்கு நல்லா ட்ரைனிங் ஆகிடுச்சி, பழக்கம் இருக்குது. ஸோ எனக்கு அவளுக்கும் செட்டிங்காக இருக்குது. இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவள் தான் பண்ணிகிட்ருக்கான். இப்போ இன்னொரு ஆளை பிடிக்கணும், தேடி பிடிக்கணும், வேலையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது டெம்ப்ரரியாக பெர்மனெண்ட்டாக செட் ஆகாமா தெரியாது. இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை. சவுண்டு நின்றுச்சு. ஸோ பாருங்கள், இந்த கோண கேமராவில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் உங்களை படுத்திகிட்ருக்கேன். இந்த கேவலமான குவாலிட்டி வீடியோ கொடுத்து, பிக்சர் குவாலிட்டி ரொம்ப சாரி, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இந்த வாரத்துக்குள்ளே புது ஃபோன் வாங்குகிறோம். செம்ம குவாலிட்டியோட ஃபோன் அண்ட் செம்ம குவாலிட்டி, மச் பெட்டர் குவாலிட்டி வீடியோஸ் வரும். இந்த சாம்பிராணி வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குது. ஃப்ரைடேனாலே வீட்டில் நல்ல ஒரு ஃபீல் இருக்கும், டிஃப்ரெண்ட் வைப். டெய்லி நல்லா தான் இருக்கும், பட் ஃப்ரைடேக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். அப்படி எனக்கு அதெல்லாம் நம்மளோட ஃபீலிங்ஸ் தானே. ஸோ நல்லா சூடாக ஒரு டீ போட்டு குடிப்போம். சமையல் பெருசாக ஒன்றுமே இல்லை, புலாவும் இருக்குது. பசங்களுக்கு புலாவ் பிரியாணின்னு சொல்லி கொடுத்தா அவ்வளோதான். எப்போவுமே எக்ஸ்ட்ராவாக பண்ணியே ஆகணும். நைட்டுக்கும் அது ஒரு கிரெயின் ஆஃப் ரைஸ் கூட வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ், புலாவ் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிரியாணின்னு சொல்லி கொடுத்தா போதும், காலி ஆகிடும். ஸோ டிஃபன், நைட்டுக்கு டிஃபன் தான், ஹஸ்பண்டுக்கு டிஃபன். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போது சூடாக எனக்கு டீ வேணும். அடுத்த vlogல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரைடே அண்ட் ஹாவ் அ ஹாப்பி வீக் எண்ட்.